இவர்கள் எல்லாம் காதிரியா, ரிஃபாயியா, தரீக்கா, ஷேகுமார்களால் உடன்போடப்பட்டவர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இலங்கை வரலாற்றை ஆய்வுக்குட்படுத்தினால் அது ஒவ்வொரு மாவட்டத்தின் வரலாற்றை, ஒவ்வொரு பிரதேசத்தின் வரலாற்றை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தினால் அங்கே தரீக்கா, ஷேகுமார்களுடைய, தங்கன்மார்களுடைய, அஹ்லுல் பைத்துகளுடைய, சாலிஹீன்களுடைய தொடர்போடுதான் இருந்திருக்கிறது. சாலிஹீன்களை விட்டுவிட்டு, அஹ்லுல் பைத்துகளை விட்டுவிட்டு நாங்கள் வரலாற்றை பெற முடியாது. அது எப்படிப்பட்ட வரலாறு இதான் இன்று உண்மை. எங்களுடைய 7வது வரலாற்று நூல் வெளியிடப்பட்ட நேரத்திலே தென்கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் ரமேஷ் அப்துல்லா அவர்கள் இங்கே அந்த நூலிலே வைத்து ஒரே ஒரு குறைதான் வைத்தார். அழகாக இருக்கிறது. இந்த நூலிலே மிகப்பெரிய குறை, எங்களுடைய ஜியாரங்கள் பற்றிய சரியான ஆய்வு செய்யப்படவில்லை. அவர் சொன்னார், இலங்கை முஸ்லிம்களுடைய இருப்புக்கு ஆதாரம் நாங்கள் இன்றைக்கு 500 வருடமாக, 1000 வருடங்களாக இந்த நாட்டிலே வாழ்கிறோம் என்றால் அது இந்த நாட்டில் வாழ்கின்ற இறைநேசர்களுடைய ஜியாரங்கள் தான் எங்களுக்கு சான்று. ஜியாரங்களும் பழங்குடி பள்ளிவாசலும் என்று அந்த பேராசிரியர் சொன்னதை இன்னும் என் காதுகள் கேட்டுக்கொண்டது. இது உண்மை. இன்று கூட அன்றையிலே இஸ்லாமிய கலாசார போட்டி நடைபெற்றது. தற்பொழுது கல்வி அமைச்சிலே கல்விக்காக சேர்ந்தவர்கள் இருப்பதனால் எங்களுக்கு ஒரு சில நலவுகள் இருக்கிறது. இஸ்லாமிய கலாச்சார போட்டிகளுக்கு உருவாக்கப்பட்டிருப்பது சுபஹான மௌலித், பத்ர் மௌலித், ஹரீர் மௌலித், தலைபாத்திகா, முபாரக் மாலை, ரசூல் மாலை போன்றவைகள் எல்லாம் அங்கே உருவாக்கி இருக்கிறார். அவர்கள்தான் போட்டிக்குரிய நிகழ்ச்சிக்குரிய விடயங்களாக உருவாக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி. ஏன் சொல்லுகிறேன் என்றால், சாலிஹ்களுடைய சுகத்தில் தான் இந்த நாடு வளர்ந்தது. சாலிஹ்களுடைய சுகத்தில் தான் இந்த ஒவ்வொரு மக்களும் வாழ்ந்திருக்கிறார். இந்த கிழக்கு பிராந்தியத்தை எடுத்துக்கொண்டால், காத்தாங்குடி மண்ணை எடுத்துக்கொண்டால் அங்கே வைத்திய தங்கள் என்று சொன்ன அப்துல் ரஷீத் தங்கள் வாப்பானாயும் அவருடைய முழு தலைமத்துவத்தில் அந்த ஊர் இருந்தது என்று அவர்களை புறக்கணிக்க தொடங்கினார்களோ அங்கே வழிகளை எடுத்துள்ளார்கள். இந்த அன்றாபுர மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே அபுசாலி தங்க நாயகம், அவருடைய மகனார் முத்துக்கோயா தங்க நாயகம், அவருடைய மகனார் லட்சுமி நாயகம், அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சையத் முகமது ஜலால் முத்துக்கோயா தங்க நாயகம். இவ்வாறு ஒரு தலைமத்துவம், ஒரு பிரச்சனை வந்தால் என்ன சொல்வார்களா, அந்த கட்டுக்கலியா மக்கள் சொல்லுவார்கள். ஊர்ல ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த ஊர் மக்கள் சொல்லுவார்களா, பிரச்சனை அப்படியே தங்கள் வரட்டும்,